ஹலோ மக்களே, ஜானி மாயா செம இன்ட்ரெஸ்டிங்காக போயிட்டுருக்கு. தனா கன்சீவா இல்லை அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்ட நம்ம கதிரும் இனியும் நம்ம ரகுராம் மாமாவை ஏமாற்றக்கூடாதுன்னு சொல்லி ஒரு கட்டத்தில் தனா கன்சீவா இருக்கான்னு சொல்லிட்டு இன்னும் நம்பிட்டு இருக்க நம்ம ரகுராம் கிட்ட எல்லா உண்மையும் சொன்னாங்களா? வீடியோக்குள்ள போகிறது பண்ணி நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனை கிளிக் பண்ணுங்க. அப்பதான் நான் போடுற வீடியோலாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனா வரும். நம்ம ரகுராமும் மாயாவுக்கு எப்பவுமே சப்போர்ட்டிவாகவே இருந்துட்டு இருக்காங்க. கண்டிப்பா நீ டான்ஸ்குள்ள ஆரம்பிச்சு ஆகணும்னு சொல்லும்போது அதெல்லாம் பார்த்துட்டு இருந்த பத்மா பார்வதிக்கு பயங்கரமா எரிச்சல் ஆகுது. மாயாவுக்கு எதுக்கு டான்ஸ் ஸ்கூல் வச்சு கொடுக்கணும், கண்டிப்பா அவளுக்கு எல்லாம் இப்படி பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு பத்மாவும் ஒரு திட்டத்தை போட ஆரம்பிக்கிறாங்க. ரகுராமும் சரி நம்ம எல்லாரும் சேர்ந்த மாதிரி கோவில்ல போய் நம்ம மாயா எல்லாருக்கும் பேர்ல அர்ச்சனை பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புறாங்க. அது மாதிரியே நம்ம தனாவுக்கு ரொம்பவே ஆசையா இருக்கு. கதிர் என்னதான் வீட்டுக்குள்ள இருந்தாலும் நம்மனால எதுவுமே வெளியில சொல்ல முடியலையே, கதிரும் இந்த கோவிலுக்கு வந்தா நமக்கு சந்தோஷமா இருக்குமேன்னு சொல்லிட்டு நம்ம தனா ஒரு பக்கம் வேதனை இருக்கும்போது நம்ம மாயாவும் நீ எதுக்குமே கவலைப்படாத தனா, சீக்கிரத்துல நம்ம கதிருக்கு மேல எந்த தப்புமே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு தெரிய வரும். அதுக்கப்புறம் எந்த பிரச்சனையும் இல்லை, கதிரும் வெளியில வந்துடுவான்னு சொல்றாங்க. தனாவும் மாயா கிட்ட அது மட்டும் இல்லை, இன்னொரு பிரச்சனையும் இருக்குது, நான் மட்டும் கன்சீவா இருக்கேன்னு சொல்லிட்டு வீட்டில் உள்ளவங்க எல்லாருமே சந்தோஷத்துல இருக்காங்க. கதிரும் ரொம்பவே சந்தோஷப்பட்டுட்டு இருக்கான். அந்த குட்டி பையன் வர நேரம் இந்த குடும்பமே சந்தோஷமா இருக்கு அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கான். அப்படி இருக்கும்போது கதிர்கிட்ட இதெல்லாம் எப்படி சொல்லுவேன் நினைச்சாலே எனக்கு பயங்கர குழப்பமா இருக்குன்னு சொல்லிட்டு நம்ம தனாவும் மாயா கிட்ட சொல்லும்போது மாயாவும் நீ எதுக்கும் கவலைப்படாத, சீக்கிரமா எல்லா விஷயத்தையும் சரி பண்ணிடலாம்னு சொல்லிட்டு சமாதானப்படுத்துறாங்க. நம்ம தனா, மாயா, சீனு எல்லாருமே சேர்ந்து கோவிலுக்கு போகும்போது நம்ம தனாவும் கதிர்கிட்ட வந்து நான் கோவிலுக்கு போயிட்டு வரேன், வீட்டுல இருந்து எல்லாரும் கிளம்புறாங்க, நீ என் கூட வராதது எனக்கு வருத்தமா தான் இருக்குன்னு சொல்லும்போது நம்ம கதிரும் நீ எதுக்கும் கவலைப்படாத தனா, நான் கூடிய சீக்கிரத்துல 2 பேரும் சேர்ந்து குடும்பத்தோட ஒன்னா சேர்ந்து போகலாம் அப்படின்னு சொல்றாங்க. ரகுராம் குடும்பமே சேர்ந்து கோவில்ல இருக்கும்போது நம்ம ரகுராமும் இந்த மாயா வந்து டான்ஸ் ஸ்கூல் ஆரம்பிக்க போறா, அவ பேர்ல அர்ச்சனை பண்ணுங்கன்னு சொல்லி நம்ம மாயாவுக்கும் சீனுக்கும் சேர்ந்த மாதிரி அர்ச்சனை செய்து மட்டும் இல்லாம மரியாதை கொடுக்குறாங்க. இதெல்லாம் பார்த்துட்டு இருந்தா பத்மா பயங்கரமா டென்ஷன் ஆகி பார்வதி கிட்ட பாத்தியா பார்வதி இங்க என்னெல்லாம் நடக்குதுன்னு, நான் எவ்வளவு சொன்னாலுமே அந்த மாயா கேட்கவே மாட்டேங்கிறா, கண்டிப்பா இந்த டான்ஸ் ஸ்கூல்ல நடத்தியே தீருவேன்னு சொல்லிட்டு ஒரு ஆசையில இருந்துட்டு இருக்கா. எத்தனை வாட்டி தான் அவள்கிட்ட சொல்லுது, மாமியார்னு சொல்லிட்டு ஒரு மரியாதை கூட இல்லை, எனக்கு ஆரம்பத்துல இருந்தே இதனால தான் மாயாவை பிடிக்கவே இல்லை, அந்த சீனும் அவ கூட சேர்ந்து இந்த மாதிரி செய்துட்டு இருக்கானே, எத்தனை வாட்டி தான் அந்த சீனு கிட்ட சொன்னாலுமே கேட்க மாட்டேங்கிறான் அப்படி சொல்லும்போது பார்வதி நம்ம பத்மா கிட்ட நீங்க சொல்றது எல்லாமே சரிதான்க்கா, உங்களுக்குன்னு ஒரு மரியாதை வேண்டாமா, மாயா எப்பவுமே இப்படிதான் மாமியார் சொல்லிட்டு ஒரு மரியாதை கூட கொடுக்கல, பாரு எவ்வளவு பயம் இல்லாம இருக்கா, எல்லாருமே அந்த ரகுராம் மாமா அவன் மேல வச்சிருக்க அன்பு தான் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பத்மா கிட்ட மாயாவை பத்தி சொல்லிட்டு இருக்காங்க. அதே சமயத்துல நம்ம மாயாவும் ரகுராம் கிட்ட ரொம்பவே சந்தோஷமா இருக்கு பெரியப்பா, எனக்கு இந்த டான்ஸ் ஸ்கூல் நடத்தணும்னு சொல்லிட்டு ரொம்ப நாளா ஆசை, இப்போதான் அது நிறைவேருக்கு, இது நடத்துறதுக்கு எனக்கு ரொம்பவே ரொம்பவே இன்ட்ரெஸ்டா இருக்கு அப்படின்னு சொல்லும்போது நம்ம ரகுராமும் மாயா கிட்ட ஆமா உனக்கு தெரிஞ்ச கலையை கண்டிப்பா எல்லாருக்கும் சொல்லி கொடுக்கணும்ல, கண்டிப்பா நம்ம ஊர்ல உள்ள சின்ன பசங்களுக்கு எல்லாருக்குமே இது ரொம்பவே நல்லபடியா இருக்கும் அப்படின்னு நம்ம ரகுராமும் மாயாவை புகழ்ந்து தள்ளுறாங்க. அதே சமயத்துல தனாவும் அந்த இடத்துல கதிரை நினைச்சு கொஞ்சம் வருத்தத்துல இருக்கும்போது ரகுராம் ஒரு கட்டத்துல தனாவுக்கும் சேர்ந்து ஒரு அர்ச்சனை பண்ணணும்னு சொல்லிடுறாங்க. இதை தனா கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்லை. சுத்தி இருந்த குடும்பத்துல உள்ளவங்க எல்லாரும் சந்தோஷப்படும் போது நம்ம பத்மா பார்வதி மட்டும் பயங்கரமா அதிர்ச்சி ஆயிடுறாங்க. என்ன இங்க நடக்குது, இந்த தனா கன்சீவா இருக்கான்னு சொல்லிட்டு இவங்க எல்லாரும் சேர்ந்து அவளுக்கு மரியாதை கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்களே, போற போக்க பார்த்தா கண்டிப்பா மாமா தனாவை வீட்டுல மறுபடியும் ஏத்துப்பாங்க, அது மட்டும் இல்லாம கதிரும் ஒண்ணு சேர்ந்து வந்துருவானே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பத்மாவும் பார்வதியும் பயங்கரமா பத்துட்டாங்கிறாங்க. பார்வதியும் பத்மா கிட்ட வந்து என்னதான் சொன்னாலும் வீட்டுல உள்ளவங்க யாருமே நம்ப போறது இல்ல, ஃபேமிலி டாக்டர்கிட்ட ஏதோ சொல்லி இந்த மாயா குழப்பி விட்டுட்டா, கண்டிப்பா இந்த தனா கன்சீவாவே இல்லை, அந்த உண்மை மட்டும் குடும்பத்துல உள்ளவங்களுக்கு தெரிஞ்சிச்சுன்னா அவங்க எப்படினாலுமே பழையபடி அவளை ஏத்துக்கவே மாட்டாங்க, ஆனா நம்ம சொன்னா அவங்க நம்பவே மாட்டாங்க, இப்ப என்னதான் செய்யறதுக்கா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்வதி எரிச்சலாகும் போது பத்மாவும் சரி கொஞ்சம் பொறுத்து இருந்துதான் பார்ப்போம், என்னதான் நடக்குதுன்னு யோசிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே நம்ம ரகுராம் மேலேயும் தனாக்கு மேலேயும் ஒரு கோபத்துல இருக்காங்கன்னே சொல்லலாம். அதே சமயத்துல தனாவுக்கு பயங்கரமா சந்தோஷமா இருக்கு, அப்பா நம்மளை பழையபடி ஏத்துக்கிட்டாங்க போல, என்னைக்குமே நம்மளை மகளா ஏத்துக்கிட்டாத அப்பா இன்னைக்கு நமக்கு பேர்ல அர்ச்சனை பண்றதுக்கு சொல்லியிருக்காங்க, அப்ப கண்டிப்பா அவங்க மனசுல என்ன மகளாவே ஏத்துட்டாங்கன்னு சொல்லிட்டு நம்ம தனாவுக்கு ஒரு பக்கம் சந்தோஷம் இருந்தாலுமே கடவுள்கிட்ட வேண்டிட்டு இருக்காங்க. கடவுளே எனக்கு வயத்துல இன்னும் குழந்தையே இல்லை, ஆனா இந்த உண்மை எனக்கும் மாயாவுக்கு மட்டும்தான் தெரியும், ஆனா வெளியில எல்லாருக்குமே தெரிஞ்சதுன்னா ஏதாவது ஒரு பிரச்சனை ஆயிட போகுது, இப்பதான் இந்த குடும்பமே சந்தோஷத்துல இருக்காங்க, அப்பாவோட மனசு இப்பதான் மாறிட்டே வருது, ஒரு குழந்தைனால இவ்வளோ மாறுதல் வரும்னு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்லை, ஆனா இது மட்டும் பொய்யா இருந்துச்சுன்னா யாருமே தாங்கிக்க மாட்டாங்க,
இப்போ என்ன செய்யறது? எனக்கு ஏதாவது ஒரு வழிய காட்டு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம தனாவும் மனசுல கடவுள வேண்டிட்டு இருக்காங்க. மாயாவும் தனா கிட்ட வந்து நீ எதுக்கும் கவலைப்படாத தனா, சீக்கிரத்துல எல்லா பிரச்சனையும் சரியாயிடும்னு சொல்லிட்டு சமாதானப்படுத்துறாங்க. அதே சமயத்துல இது எல்லாத்தையுமே நம்ம கதிர் தூரத்துல இருந்து கவனிச்சிடுறாங்க. தனாவுக்கு இவ்வளவு பெரிய மரியாதை கொடுப்பாங்கன்னு சொல்லிட்டு கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்ல. கண்டிப்பா தனாவை சீக்கிரமா மகளாவே ஏத்துப்பாங்கன்னு சொல்லிட்டு நம்ம கதிர் அதெல்லாம் பார்த்து சந்தோஷம் ஆயிட்டு இருக்காங்க. வீட்டுக்கு வந்த நம்ம தனாவும் ஒரு குழப்பத்திலே இருந்துட்டு இருக்காங்க. நம்ம அப்பா கிட்ட ஏமாத்திட்டு இருக்கோமே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு குற்ற உணர்ச்சியிலே இருந்துட்டு இருக்கும்போது ரூம்ல வந்து பார்க்கும்போது கதிர் அந்த ரூமே அப்படியே அழகா டெக்கரேட் பண்ணி வச்சிருக்காங்க. எல்லா இடத்துலயும் பலூனும் குழந்தைங்களோட போட்டோ எல்லாத்தையுமே வச்சிருக்காங்க. அது மட்டும் இல்லாம கதிரும் தனா கிட்ட வந்து தனா இன்னைக்கு நான் கோவிலுக்கு வந்திருந்தேன். அங்க ஒரு அதிசயமான விஷயம் நடந்துச்சுல்ல. உன்னோட அப்பா உனக்கு மரியாதை கொடுத்தா அர்ச்சனையும் உன் பேர்ல செய்திருக்காங்கல்ல அப்படின்னு சொல்றாங்க. அதை கேட்ட தனாவும் நீ வந்திருந்தியா அப்ப எதுக்கு என்ன பார்க்கல அப்படின்னு சொல்லும்போது நம்ம கதிரும் எல்லாத்தையுமே நான் தூரத்துல இருந்து கவனிச்சிருந்தேனா அம்மா இது வரைக்கும் நம்ம மேல ரொம்பவே கோபத்துல இருந்தாங்க. இந்த குட்டி பையன் வந்த நேரத்துல இருந்து மாமாவுக்கு அந்த கோபம் எல்லாமே குறைஞ்சிட்டே வருது. அதை நான் நல்லபடியா பார்த்துட்டே தான் இருந்துட்டு இருக்கேன். இனி கூடிய சீக்கிரத்துல ஒன்றை மட்டும் இல்லாம என்னையும் இந்த குடும்பத்துல ஒருத்தவங்களா ஏத்துப்பாங்க அப்படிங்கிற நம்பிக்கை எனக்கு நல்லாவே இருக்குன்னு சொல்லிட்டு நம்ம கதிரும் தனா கிட்ட சொல்றாங்க. அது மட்டும் இல்லாம நம்ம தனா கிட்ட அப்படியே குட்டி பையான்னு சொல்லிட்டு வைக்கும்போது நம்ம தனாவும் அதை தட்டி விடுறாங்க. என்ன கதிர் இப்படியெல்லாம் பேசுறது எனக்கு ரொம்பவே வருத்தமா இருக்கு அப்படின்னு சொல்லும்போது கதிரும் நான் என்ன தப்பா பேசிட்டே இருந்தானா எதுக்காக நீ இப்படி பண்ண அப்படின்னு கேட்கும்போது நம்ம தனாவும் அந்த இடத்துல உண்மையை சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. நீங்க எல்லாம் நினைக்கிற மாதிரி எதுவுமே இல்லை கதிர் அப்படி சொன்னோன்னே கதிருக்கு புரிய மாட்டேங்குது. என்ன சொல்றதுன்னா எதுனாலும் என்கிட்ட தெளிவா சொல்லுன்னு சொல்லும்போது நம்ம தனாவும் என்னோட வயித்துல எந்த குழந்தையுமே இல்லை அப்படின்னு சொன்ன உடனே நம்ம கதிர் அந்த இடத்துல அதிர்ச்சி ஆயிடுறாங்க. என்ன சொல்றதுன்னா இத்தனை நாளா குழந்தை இருக்கு அப்படின்னு தானே சொல்லிட்டு இருந்தேன். திடீர்னு ஏன் இந்த மாதிரி மாறிட்ட அப்படின்னு கேட்கும்போது நம்ம தனாவும் இல்ல நானும் மாயாவும் சேர்ந்து டாக்டர்கிட்ட செக்அப் பண்ணதுக்கு போனோம். அவங்க ஏதோ ஃபால்ஸ் பிரெக்னன்சின்னு சொல்லிட்டாங்க. இந்த மாதிரி தான் சிம்டம்ஸ் எல்லாம் இருக்கும். ஆனா நீங்க நிஜமாவே பிரெக்னண்டா இல்ல அப்படின்னு சொல்லிட்டாங்க அப்படின்னு சொன்ன உடனே கதிர் அப்படியே அதிர்ச்சியாகி அந்த இடத்துலயே ஆள ஆரம்பிக்கிறாங்க. தனா நான் ரொம்பவே சந்தோஷத்துல இருந்தேன். எப்படியாவது நமக்கு குழந்தை வரப்போகுது. அது மட்டும் இல்லாம இப்பதான் மாமாவோட மனசு எல்லாமே மாறிட்டு வரப்போகுது. சீக்கிரத்தில் இந்த குடும்பம் ஒன்று சேர போகுதுன்னு சொல்லிட்டு சந்தோஷத்துல இருந்தேன் அப்படி சொல்லும்போது தனாவும் நானும் அதே இதுல தான் இருந்தேன். இப்ப என்ன செய்யறதுன்னு எனக்கு தெரிய மாட்டேங்குன்னு சொல்லிட்டு கதறி அழ ஆரம்பிக்கும் போது நம்ம கதிர் தனா அழத பார்த்த உடனே தனா சரி நீ கவலைப்படாத. ஏதோ நீவும் அந்த மாதிரி யோசிட்ட. சரி விடு. இது இல்லைன்னா என்ன ஏதாவது ஒரு வருஷத்துல நல்லபடியா நமக்கு குழந்தை பிறக்க தானே போகுது. அதனால வருத்தப்படாத அப்படின்னு சொல்லும்போது நம்ம தனாவும் எனக்கு ரொம்பவே கஷ்டமா இருக்கு கதிர். ஏற்கனவே அப்பாவை நான் ஏமாத்திட்டேன்னு சொல்லிட்டு ஒரு குற்ற உணர்ச்சியிலேயே இருக்கேன். அப்பா வேற இந்த நிலைமையில ரொம்பவே சந்தோஷத்துல இருக்காங்க. இந்த வீட்ல ஒரு புது வாரிசு வரப்போகுதுன்னுட்டு பாட்டியும் அப்பாவும் என்னெல்லாமோ செய்துட்டு இருக்காங்க. அதெல்லாம் பார்க்கும்போது எனக்கு ரொம்ப வருத்தமா இருக்குன்னு சொல்லி அழுறாங்க. இதெல்லாம் கேட்ட நம்ம கதிரும் சரிதானா நீ கவலைப்படாத. சீக்கிரத்துல மாமா கிட்ட எல்லா உண்மையும் சொல்லிடலாம். மாமாவும் இதெல்லாம் உண்மைன்னு நினைச்சிட்டு மனசுல யோசிச்சு சந்தோஷப்பட்டுட்டு இருப்பாங்க. இந்த சமயத்துல எதுவுமே இல்லைன்னு தெரிஞ்சதுன்னா ரொம்பவே வருத்தம் தான் படுவாங்க. ஆனா இன்னும் நம்ம அவங்கள்ட்ட இருந்து மறைச்சிட்டு இருந்தா பிரச்சனை பெருசாகுமே தவிர குறையதுக்கு வாய்ப்பு இல்லை தானா. இப்ப என்ன செய்யறது? சீக்கிரத்துல மாமா கிட்ட உண்மையை சொல்லிடலாமா அப்படிங்கிற மாதிரி நம்ம கதிர் தனா கிட்ட ஒரு ஐடியா கொடுக்குறாங்கன்னே சொல்லலாம்.